الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் இறைவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைக்கட்டும் என்று கூறியவனாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய தர்பியா பயிற்சி வகுப்பில் நாங்களெல்லாம் பல விடயங்களை கற்று வருகிறோம். மார்க்க விடயங்களை படித்து எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் துஆ செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடை என்று இறைவன் சொல்கிறார். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, நீங்கள் வெறுமனே ஒரு நபி அல்ல, அல்லது இந்த மார்க்கத்தை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் இந்த மனித சமூகத்திற்கு எட்டி வைத்து விட்டு மட்டும் போகக்கூடிய ஒரு தூதர் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடை என்று நபிகளாரை சான்றுபடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஏன் சான்றுபடுத்துகிறான் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா விதமான நல்ல பண்பாடுகளும் நல்ல குணங்களும் அவருடைய அந்த புத்தகத்தில் கொட்டி கிடப்பதை நம்ம அழகாக படிக்கின்ற பொழுது எங்களால் உணர முடிகின்றது. எல்லா விதமான பண்பாடுகளும் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கிறது. எந்தெந்த பண்பாடுகள் எல்லாம் நாங்கள் இது நல்லம் என்று நாங்கள் கணக்கெடுகிறோமோ அந்த பண்பாடுகளையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருந்ததற்காக வேண்டித்தான் இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம் என்று இறைவன் மேலும் அவரை சான்றுபடுத்துகிறார். நீங்கள் மகத்தான நற்பண்புகளோடு இருக்கிறீர்கள் இந்த பூமியிலே என்று சொல்லி. இந்த உலகத்திலே யாரையாவது அப்படி சான்றுபடுத்த முடியுமா? எவ்வளவோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள், எவ்வளவோ தத்துவியலாளர்கள் வந்து போயிருக்கிறார்கள், பெரும் பெரும் மகான்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய சரிதைகள் எல்லாம் இன்றைக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இறைவன் ஒருவரை பார்த்து நீங்கள் நல்ல மோரல்ஸ், நல்ல பண்பாடு உங்களிடத்திலே இருக்கின்றது என்று சொல்கிறான் என்று சொன்னால் அது பெருமானாரை சான்றுபடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆட்சியாளர்கள், செல்வந்தர்கள், தத்துவவியலாளர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பல சொத்துக்களை சேர்த்து புகழ் பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருவரை பத்தி நம்ம படிக்கிற பொழுது அவர் இவ்வளவு சம்பாதித்திருக்கிறார், அவருக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, அவருக்கு இவ்வளவு லேண்ட் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, இவ்வளவு வாங்கி போட்டிருக்கிறார், அவர் வெறும் தலைவராக இருக்கிறார், அல்லது ஒரு தலைவராக இருந்து சொத்து குவிப்பு வழக்கிலே இன்றைக்கு ஜெயிலிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பெரும் தலைவர் என்று சொன்னவர்கள். ஆனால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக புகழ் பெற்றார்கள் என்று சொன்னார்? அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பொருளாதாரத்தை சேர்த்ததற்காக அல்ல, இந்த உலகத்திலே தன்னிடம் இருந்ததை ஏழை எளியவர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் வாரி வழங்கிய வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக திகழ்ந்ததற்காகத்தான் நபிகளாரை பெரும் கொடைவள்ளல் என்று நம்ம சொல்கிறோம். இத்தனைக்கும் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற போது ரொம்ப ஏழ்மைத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். நம்மளெல்லாம் இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறோம், 3 நேரம் உணவுங்கிறோம், கடைகளுக்கு செல்கிறோம், தேவையானவற்றை வாங்குகிறோம், பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கிறோம், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அதை நான் சொல்லித்தான் நீங்க விளங்க வேண்டும் என்று கிடையாது, ரொம்ப ஏழ்மைத்தன்மை உடையவர்களாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த சிம்பிளிசிட்டி, அந்த அந்த ஏழ்மைத்தன்மை அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நம்மை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய கொடைவள்ளலாக இருந்தார் என்று அவரை பறைசாட்டுகின்றது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்த கொடை வரலாறுகளை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது மெய் சிலிர்க்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உமையா ஆட்சி காலத்திலே இருந்த ஒரு கவிஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு கவிதை பாடுகின்ற பொழுது, மா கால லா கத்து இல்லா ஃபீ தஷஹுதிஹி, ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னது இந்த அத்தஹியாத்திலே இருக்கின்ற பொழுது நம்ம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம். வணக்கத்துக்குரியவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அதுல வரக்கூடிய லா ஒன்று வருகிறது, இல்லை. அந்த இல்லை என்று மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொன்னது அவருடைய அத்தஹியாத்திலே தான். அப்படி இந்த அத்தஹியாத்து, இந்த தஷஹூத் இல்லாவிட்டால் கானத் லாஹு நாம், அவருடைய அந்த இல்லை என்பதும் ஆம் என்று இருக்கும் என்று பாடுகிறார். எப்படி பாடுகிறார் பாருங்க. ஒரு பரஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், அவர் தஷஹுதுடைய இருப்பிலே மாத்திரம்தான் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த தஷஹுதுடைய இருப்பு இல்லாமல் இருந்திருந்தால் அவர் அவருடைய அந்த லா இல்லை என்ற அந்த பதம் நாம் ஆம் என்றிருந்திருக்கும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய கவிதையில் பாடுவதை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்பவனை விரட்டாதீர்கள் என்ற வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதனால அதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அவருடைய வரலாறு தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட குத்துபுகள், கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, புத்தகங்கள். அந்த கிதாபுகளிலே எல்லாம் அவருடைய சுயசரிதையை சொல்கின்ற பொழுது அவருடைய அந்த கொடை, அவருடைய தானம், அவருடைய தாராளத்தன்மையை புட்டு புட்டு வைக்கிறார்கள். இமாம் திர்மிதியுடைய அஷமாயிலுல் முஹம்மதியா என்ற நூல் இருக்கிறது, அதிலே அழகாக சொல்கிறார் அவருடைய வரலாற்றை. அதே போல இப்னு ஹிஷாம் எழுதின சீரா என்ற அஸ்ஸீரத்துன் நபவியா என்ற கிதாப் இருக்கிறது, புத்தகம். அதிலே மிக அழகாக கோடிட்டு காட்டுகிறார் அவருடைய வள்ளல் தன்மையை. அதே போன்று புகாரி, முஸ்லிம், எந்த ஹதீஸ் கிரந்தங்களை நீங்கள் பார்க்கலாம், அந்த கிரந்தங்களிலே எல்லாம் நபிகளாருடைய அந்த கொடை வள்ளல், அவருடைய தாராளத்தன்மையை அப்படியே புட்டு புட்டு எமக்கு பாடம் படிப்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மையிலே எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் முஹம்மதுன் கஅன்னக தராஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பார்ப்பதை போன்ற ஒரு கிதாபு ஷேக் ஆயுல் கர்னி எழுதியிருக்கிறார். மிக அழகாக சொல்கிறார் அவருடைய அந்த வள்ளல் வரலாறுகளை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை நம்ம பார்க்கும் பொழுது, நபிகளார் நபி ஆனதற்கு பிறகு இந்த சமூக பணிகளிலும் இந்த கொடை வழங்குகின்ற அந்த தான தர்மங்களின் ரசூலுல்லாஹ் ஈடுபடவில்லை. தன்னுடைய 20 வயதிலே இருந்து அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்வார்கள். ஜாஹிலியா காலத்திலே ஏழை எளியவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பிலே ரசூலுல்லாஹ் தன்னுடைய 20 வயதிலே ஒரு அங்கத்தவராக இருந்து அந்த சமூக தொண்டாட்டி தன்னுடைய மக்களுக்கு அந்த கொடைகளை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. 20 வயது என்று சொன்னா நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு 20 வயசுலே எங்களுடைய இளைஞர்களை பாருங்கள். ஸ்மார்ட் போன் என்றும் நவநாகரிகமான ஆடைகள் என்றும் வசதி வாய்ப்புகள் என்றும் வாகனங்கள் என்றும் கார்கள் என்றும் நவீன கண்டுபிடிப்புகளோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் போதை வஸ்துக்கள் இப்படியான பாவனைகளிலே இன்றைக்கு 20 வயசு இளைஞர்கள் மூழ்கி காணப்படுகிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 20 வயசிலே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற அமைப்பிலே ஒரு அங்கத்தவராக செயற்பட்டு சமூக தொண்டாட்டி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வகை இறங்கிய சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பயந்து நடுநடுங்கி ஓடோடி வருகிறார். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன், இறைவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். ஏனென்றால் இன்னக லதஸிலுர் ரஹ்ம, இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது நீங்கள் இன உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, அடுத்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம் என்று சொன்னால் அதை நீங்களும் சேர்ந்து சுமக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் வாரி வழங்குகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்பகால அந்த வகையினுடைய கட்டத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஒரு கொடைவள்ளல் என்பதை சான்றுபடுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளாருடைய அந்த கொடை பயணம் தன்னுடைய இளைஞர் பருவத்திலே இருந்து ஆரம்பிக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக சொல்கிற பொழுது, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் என்று சொல்கிறார்கள். நபிகளார் மக்களை விடவும் மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர் கூடுதலாக கொடை கொடுக்கக்கூடிய அந்த காலம் ரமலானுடைய காலம் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வது பில் ஹைரி மினர் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்றை விட வேகமாக ரசூலுல்லாஹ் தர்மம் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். யோசித்து பார்க்க முடியுமா? சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். 3 மாதங்களுக்கு மேலாக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே அடுப்பெரியாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்லை கட்டிக்கொண்டு ஹந்தக் யுத்தத்திலே அவர்கள் பசையின் காரணமாக அந்த குழியை தோண்டியிருக்கிறார்கள் என்று படித்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையிலே மிருதுவான சொஃப்டான ரொட்டியை கூட சாப்பிட்டதில்லை என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வதன் நாஸை, இந்த மக்களை விடவும் ஒரு மிகப்பெரிய கொடைவள்ளல் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எமக்கு பாடம் படிப்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். உலமாக்கள் இந்த அஜ்வத் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது,
இந்த ஜூத் என்ற அந்த கொடை என்ற வார்த்தை எப்படி என்று சொன்னால், யாரும் கேட்காமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்குத்தான் அந்த அஜுவத் என்று பாவிப்பார்களாம். ரசூலுல்லாஹ் கேட்பவர்களுக்கும் கொடுப்பார்கள், கேட்காத ஏழைகளுக்கும் தன்னுடைய தன்மானத்தை நாங்கள் இழக்க முடியாது என்று இருக்கக்கூடிய ஏழைகளையும் அவர்கள் அரவணைக்கக்கூடியவர்களாக, தன்னிடம் இருப்பதை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அந்த அஜுவத் என்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கத்தை சொல்லுகிற பொழுது, ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் கொடை தான் விரும்புகின்றவற்றை கொடுப்பார்கள். எது நல்ல குவாலிட்டி, எது நல்ல தரமானது என்று பார்த்து ரசூலுல்லாஹ் கொடுப்பார்கள். அரபியிலே ஜௌதத் என்று சொன்னால் குவாலிட்டிக்கு பாவிப்பார்கள். நம்ம சொல்லுவோம் நல்ல குவாலிட்டியான உடுப்பு, குவாலிட்டியான ஷர்ட் என்று சொல்லி அதுக்கு ஜௌதத் என்று பாவிப்பார்கள். அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் தான் இங்கே பாவிக்கப்பட்டுகிறது. ரசூலுல்லாஹ் தன்னிடம் இருப்பவற்றை அதில் எதில் அழகானது என்பதை பார்த்து கொடுப்பார். அது மாத்திரமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட வேகமாக கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். வீசுகின்ற காற்றை நம்ம பார்க்கின்ற பொழுது அது எல்லா பக்கமும் அடித்துக் கொண்டே இருக்கும். தாழ்ந்த பகுதி, உயர்ந்த பகுதி, எல்லா பக்கமும் அந்த வீசுகின்ற காற்று அடித்துக் கொண்டிருக்கும். அதே போன்று ரசூலுல்லாஹ் எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவராக, ஏழை எளியவர்கள், அதே போன்று எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து கொடை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்று உலமாக்கள் அழகாக விளக்கம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இந்த முரசலா என்கின்ற அந்த வார்த்தைக்கு சொல்கிற பொழுது மழையை கொண்டு வரக்கூடிய அந்த காற்று, அந்த மேகத்துக்கு சொல்வார்களாம். அந்த மழையை கொண்டு வரக்கூடிய அந்த மேகம் இந்த பூமிக்கு எப்படி உயிர்ப்பை கொடுக்கிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹ் ஏழைகளுக்கு இந்த கொடையின் மூலம் வாழ்வை கொடுத்தார்கள் என்று அழகாக நமக்கு சொல்லித் தருவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி ஒரு அழகான உவமையை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக சொல்லித் தருவதை நம்ம பார்க்கிறோம். இப்னு ரஜப் அல் ஹம்பலி தன்னுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கொடையை நோன்பு காலத்தில் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கற்றுக்கொள்கின்ற பொழுது எல்லாத்தையும் இணைத்தவராக ரசூலுல்லாஹ் தன்னுடைய கொடையை கொடுப்பார்களாம். நோன்பும் பிடிச்சிருக்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல முழு குர்ஆனையும் அங்கே படித்து அவர்களிடத்திலே ஒப்புவிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அதிகமாக ரசூலுல்லாஹ் கொடை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். இது ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுத் தரக்கூடிய செயல் என்று இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு தலைவருக்கு உதாரணம். ரசூலுல்லாஹ் ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார்கள். தன்னிடம் வரக்கூடிய சொத்துக்களை, தர்மங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் டிபாசிட் பண்ணவில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நாங்கள் எல்லாம் சமுதாய தலைவர்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தொண்டாட்டக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் உங்களை கட்டி பாதுகாக்கக்கூடியவர்கள், நீங்கள் எங்களை ஓட் பண்ணுங்க என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒவ்வொருவருடைய வரலாறுகளை இன்றைக்கு எடுத்து பாருங்க. அவர்களுடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கிறோம். எத்தனையோ கோடிகளை இன்றைக்கு அபகரித்திருப்பதாக தலைவர் என்று சொல்லுவார்கள். பேஸ்புக்குகளிலே, சமூக வலைத்தளங்களிலே இவர்தான் உங்களுடைய தலைவர், இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இவர்தான் ஊருக்கு தேவையான தலைவர் என்று அதிகமாக எழுதி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கை, அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக இருந்திருக்கிறார்கள். ஆனால்
மிகப்பெரிய ஒரு குடைவள்ளல் என்று இன்றைக்கு எவ்வளவோ கிதாபுகள் அவரை பற்றி எழுதப்படுகின்றது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே மக்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு நாங்கள் தான் உங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகான அந்த தாராள தன்மைக்கும் கொடைத்தன்மைக்கும் அழகான ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கின்ற பொழுது, அஹ்லு சுப்பா திண்ணை தோழர்கள், இந்த திண்ணை தோழர்கள் எல்லாம் ஏழைகள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த ஏழைகள். அவர்களுக்கு வீடு கிடையாது, அவர்களுக்கு சொத்து கிடையாது, போவதற்கு வாகனம் கிடையாது. அவர்கள் மதீனா மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மூலையிலே. பெரும் பெரும் சஹாபாக்கள். நாங்கள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களை வாசிக்கின்ற பொழுது அவர்களுடைய பெயர்களை அடிக்கடி நாங்கள் உச்சரிப்போம். அபூ ஹுரைரா யாருக்கு தெரியாது? சல்மானுல் ஃபாரிசி, ஹுதைஃபத் இப்னுல் யமான், சுஹைப் அர்-ரூமி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இப்படி பெரும் பெரும் ஹதீஸ்களை அறிவித்த நபிகளாரிடத்திலே மார்க்கத்தை படித்த சஹாபாக்கள் ஒன்றுமே இல்லாமல் திண்ணை தோழர்களாக மஸ்ஜிதுன் நபவியிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கனிமத்து பொருட்களில் சில அடிமைகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ் இக்ஸிமுஹு பைனனா, இதை எங்களுக்கு கொஞ்சம் புரிச்சு தாங்களேன். நம்மளும் கேட்கிறதானே, வந்து ஏதாவது ஒரு ஒரு அனர்த்த நிவாரணங்கள் வந்தால் அல்லது ஏதாவது ஒரு உதவிகள் வந்தால் நம்மளும் என்ன செய்வோம்? கூட போயிட்டு எங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்காதா? அப்படி கேட்கிறதானே. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே இக்ஸிமுஹு பைனனா, எங்களுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் டிவைட் பண்ணி புரிச்சு தாங்கள் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வாருங்கள், யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், சமூக தொண்டர்கள் என்று கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் வரக்கூடியவர்கிட்ட என்ன செய்கிறார்கள்? மெல்லமாக இரவோடு இரவாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுத்து விட்டு மிச்சத்தை என்ன செய்யறாங்க? மக்களுக்கு ஏதோ கொடுக்கிறோமாறு இன்னைக்கு படம் காட்டி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வல்லாஹி லா ஊதீகும், உங்களுக்கு நான் தரமாட்டேன். வஅதூ அஹ்லு ஸுஃபா தத்தலவ்வா புதூனுஹும் மினல் ஜூஇ, என்னுடைய திண்ணை தோழர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் பசியோடு வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதோ இதை உங்களுக்கு நான் தரமாட்டேன். அவர்களுக்கு செலவழிப்பதற்கு, அவர்களுக்கு கொடை கொடுப்பதற்கு, அவர்களுக்கு வாழ்வளிப்பதற்கு, அவர்களுடைய பசியை போக்குவதற்கு என்னிடத்திலே ஒன்றும் கிடையாதுப்பா. நான் இந்த அடிமைகளை விற்று அவர்களுக்கு நான் செலவழிப்பேன், உணவளிப்பேன், கொடை கொடுப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழகான அந்த கொடை பண்பை, தாராளத்தன்மையை அந்த சமூகத்திற்கு படிப்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் நாங்க நினைச்சு பார்க்க முடியுமா நம்முடைய காலத்துல? முடியாது. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், இன்றைக்கு சமூக தலைவர்கள், சமூகத்திலே நாங்கள் தான் உங்களை காப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய ஆதரவாளர்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும், அவர்கள்தான் என்னை தேர்தலிலே வெற்றி பெறச் செய்கிறார்கள், அவர்கள்தான் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏதாவது கிடைத்தால் அது அவர்களுக்கு நான் அரைவாச பங்கிட வேண்டும். அல்லது அவருடைய நாம் பார்க்கிறோம், சில ஆய்வாளர்களுடைய ரோட்டு மட்டும்தான் ஒழுங்கா போட்டிருக்கு, என்னையும் வந்து அவர் ஆள், அவர் மினிஸ்டர் ஆள், அதனாலதான் இந்த காப்பட் ரோட் வந்து இவ்வளவு வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது.
அவருடைய ஆள், அதனாலதான் இவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் அவருடைய ஆள், அதனாலதான் இந்த ஜாப், இந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு நம்ம சமூக தொண்டர்கள், சமூக பாதுகாவலர்கள், அரசியல் தலைவர்கள் என்று மாறுதட்டு சொல்லக்கூடியவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முஸ்லிம்கள் எழுதுவார்கள், என்னமோ ரசூலுல்லாஹ்வுடைய ரேஞ்சுக்கு அவரை வைத்து எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாகத்தான் நான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதே போன்று இன்னைக்கு அரசு அலுவலகங்களை பாருங்க. அரசு அலுவலகங்களிலே மக்களுடைய அந்த தேவைக்காக வேண்டி நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், நிறைய அபிவிருத்தி வேலைகள் வரும். என்ன செய்வார்கள்? 5 கோடி 10 கோடி அதனுடைய ப்ராஜெக்ட் என்று சொன்னால் அதை கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடியவனிடத்துல பேசுவாங்க, நம்மளுக்கு 20% தந்தாதான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் நாங்க தருவோம். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பள்ளிவாசலிலே பொறுப்புகளிலே இருப்பார்கள், தலைவர்களாக இருப்பார்கள், செயலாளர்களாக இருப்பார்கள், பெரும் பெரும் பதவிகளிலே இருப்பார்கள். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை ஜீரோவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு போர்வையை கொண்டு வருகிறார். யார் ரசூலல்லாஹ், இந்த போர்வையை நான் உங்களுக்கு கிஃப்டா தர போறேன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ்வும் அதை வாங்கி என்ன செய்யறாங்க, கொடுத்துட்டு சஹாபாக்களுக்கு முன்னால வாராங்க. அப்ப அங்க இருந்த சஹாபிகளில் ஒருவர், யார் ரசூலல்லாஹ் மா அஹ்ஸன ஹாதிஹி, எவ்வளவு அழகா இருக்கு யார் ரசூலல்லாஹ், எனக்கு தாங்களன் என்று சொல்லி கேட்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கிஃப்டாக கொடுத்தது போட்டுட்டு வராங்க. ஒரு மனிதர், யார் ரசூலல்லாஹ் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு தருவீங்களா, எனக்கு தாங்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டு அதனை கலட்டி மடித்து கொண்டு வந்து அவரிடத்திலே இதை கொடுத்து விடுங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு விதமான ஒரு மன சஞ்சலம். அப்ப அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது கேட்டால் அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார், அவர் இருப்பதையெல்லாம் தந்து விடுவார் என்று உனக்கு தெரியும் தானப்பா, ஏன் இவ்வளவு ஒரு அழகான ஆடை ரசூலுல்லாஹ் அடுத்தவர்களை சந்திக்கின்ற பொழுது இதை போடுவாரே, அப்படியான ஒரு ஆடையை ரசூலுல்லாஹ் போட்டுக்கும் வந்தாரே, நீங்க ஏன் அதை கேட்டு வாங்கினீங்க என்று சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்திலே அவர் சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனிப்பட்ட அந்த ஆடையை என்னுடைய கஃபனாக பயன்படுத்துவதற்கு நான் விரும்புகிறேன், அதற்காகத்தான் நான் இந்த ஆடையை ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றை பாருங்க. இதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம ஒரு அழகான சட்டை அல்லது ஏதாவது ஒரு அழகான ஒரு பொருள் நம்ம வாங்கி இருக்கிற பொழுது, ஒரு ஏழை எளியவன் நம்மளிடத்திலே வந்து இதை தாங்க, இது கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வந்து நம்முடைய வாயால் இருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்? ஏன்னா ஊட்டையெல்லாம் உனக்கு நீ சோறு இல்லாம தெரியா, ஏன்னா நீ பிச்சைக்காரனா? இப்ப நிறைய பேர் நம்ம பார்க்கல, அந்த கடைகளுக்கெல்லாம் அந்த இதுகள் வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த சில ஏழை எளியவர்கள் யாசகம் கேட்டு சொல்கின்ற பொழுது நிறைய பேர் அசால்ட்டாக வந்து உனக்கு தானே வேலை அப்படி விரட்டி விடுவார்கள். கொடுப்பதே ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை கொடுக்கின்ற பொழுது சந்தோஷப்பட்டு வாங்கி கொண்டு அதனை போடுகிறார்கள், கேட்டவுடன் கொடுத்து விடுகிறார்கள். இந்த பண்பை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை இருக்கிறது. அவரை சந்திப்பதற்கு எத்தனையோ சஹாபாக்கள் வருவார்கள், அல்லது ஏதாவது தலைவர்கள் வருவார்கள், ஏதாவது கூட்டத்தை சந்திக்க செல்வார்கள்,
தாவா பணிகளிலே ஈடுபடுவார்கள். அப்ப ஒரு ஆடை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடையாக கொடுக்கின்ற அளவுக்கு, தான் விரும்பியதை கொடையாக கொடுக்கிற அளவுக்கு அவருடைய பண்பு இருந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அந்த மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அவனை அவமானப்படுத்துவோம். யாருக்கு ஆக்கள் அறிவு உனக்கு ஒரு மேனஸ் சரியா வந்து இப்படி கேட்டுட்டு இதுக்கு முதல் நீ உடுப்ப கண்டு இல்லையா அப்படி நம்ம ஏசுவோம், அவனை தூற்றுவோம், மானபங்கப்படுத்துவோம், அவனுடைய மனதை புண்படுத்துவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய மனம் நோகக்கூடாது. நம்ம இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய மனம் நோகும் என்று சொல்லி பெருமானார் அந்த மனிதரை அதை கொடுத்து சந்தோஷப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கொடை. அது மாத்திரமல்லாமல் அவருடைய அந்த மறுமைக்காக, அவருடைய அந்த மரணத்திற்கான அந்த கவலைகளை பரிசளிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஏகப்பட்ட வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே நடந்து போகிறார்கள். அவரை பின்தொடர்ந்து அபூதர் அல் கிஃபாரி என்ற சஹாபி பார்க்கிற ரசூலுல்லாஹ் நடந்து போறார். அப்ப நாமளும் பின்னால போய் பார்ப்போம்னு சொல்லி போறார். போன சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கறாங்க, அபூதர் அல் கிஃபாரி நிற்கார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்பி இங்க வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், என்னிடத்திலே உஹது மலையளவு தங்கம் இருந்தாலும் அதை நான் 3 நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க மூட்டை வச்சிருக்க மாட்டேன். கடன் இருந்தால் தவிர, கடன் இருந்தால் அதை நான் நிறைவேற்றுவதற்காக நான் அதை வைத்து சிலவற்றை நான் வைத்துக் கொள்வேன். ஆனால் உஹது மலையளவு தங்கம் இருந்தாலும் அதனை என்னுடைய வீட்டில் 3 நாளைக்கு வைத்திருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவருக்கு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னல் முக்திரீன ஹுமுல் முகில்லூன யௌமல் கியாமா. இந்த உலகத்திலே சொத்துக்களை சேகரித்து வைத்துக் கொண்டு தான் மட்டும்தான் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்க்க வேண்டும், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எந்த பணிகளுக்கும் கொடுக்க மாட்டேன், எந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கும் கொடுக்க மாட்டேன், எந்த நற்பணிகளுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று வைத்திருக்க கூடியவர்கள் நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி சொல்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை வலது புறமும் இடது புறமும் முன் பக்கமும் பின்பக்கமும் வருகின்ற ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே நட்பாக்கியம் பெற்றவர் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் வ கலீலுன் மாஹும், அது மிக்க குறைவானவர்கள் தான் என்று சொல்லி சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான வரலாற்று பாடங்களை எல்லாம் இந்த வாழ்வியல் முறைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாது? நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் யோசித்துக் கொண்டிருக்கும். பொருளாதாரத்தை சேகரிக்க கூடாதா? நமக்கு ஒரு கார் இருக்க கூடாதா? நமக்கு அழகான வீடு இருக்க கூடாதா? அழகான வாகனம் இருக்க கூடாதா? அழகான நாகரிகமான பொருட்கள் இருக்கக்கூடாதா என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மனிதன் ஒரு கன்சியூமர் கல்ச்சர், ஒரு நுகர்வோர் சிந்தனையிலே, ஒரு நுகர்வு சிந்தனை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தான் விரும்புவதை இன்றைக்கு வாங்கணும், தான் விரும்புகின்ற ஆடையை வாங்கணும். தன்னிடத்திலே போன் இருக்கும், போன் வந்து இப்ப நல்ல லேட்டஸ்ட் மாடல்ல போன் வந்திருக்கு, நம்ம அதை எடுப்போம். தன்னிடத்திலே வாகனம் இருக்கும், இதைவிட அழகான ஒரு வாகனத்தை வாங்குவோம். தன்னிடம் இருப்பதற்கு வீடு இருக்கும், இதைவிட பிரம்மாண்டமாக ஒரு வீட்டை கட்டுவோம். தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நகைகள் இருக்கும், இன்னும் நம்ம நகைகளை வாங்கி குவிப்போம். வாங்கி வச்சோம்னா விலை கூடும். இன்னைக்கு மனிதன் ஒரு நுகர்வு சிந்தனையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை பயப்படாமல் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
இத்தனைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவர். தன்னிடத்திலே வரக்கூடிய அந்த உதவிகளை, தன்னிடத்திலே வரக்கூடிய பொருட்களை பங்கிட்டு கொடுக்கின்ற அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு அரசு அறிவிக்கின்ற பொழுது இவ்வளவு நன்கொடைகள், இவ்வளவு சன்மானங்கள், நிவாரணங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது, அப்படி அறிவிக்கின்ற பொழுது நம்ம சொல்லுவோம் இப்படியெல்லாம் கொடுத்தா நம்முடைய கஜான காலியாயிரும் என்று சொல்லுவாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை பயப்படாமல் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே என்னிடத்திலே வருகிறார்கள். அவருடைய முகம் ஒரு வாடி போயிருக்கிறது. அப்ப நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சலோ வருத்தமோன்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்ப பெருமானார் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் ரொம்ப முகம் வாடி இருக்கும், கூட ஏதாவது காய்ச்சலா நோவான்னு சொல்லி கேட்டேன். பெருமானார் சொல்கிறார்கள், அப்படி இல்லம்மா, வலாகின்ன தனானீன சபா அல்லதி உதீனா பிஹா, என்னிடத்திலே 7 பொற்காசுகள் தங்க நாணயங்கள் வந்தது, அதனை நான் செலவழிக்காமல் என்னுடைய அந்த விரிப்புக்கு அடியிலே வைத்து விட்டேன், அதுதான் எனக்கு வாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வந்த அந்த 7 விருகங்களையும் நான் இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையிலே 7 எளியவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்ட வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண வேளையிலே அந்த காய்ச்சல் அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த சில தங்க நாணயங்கள் என்னிடத்திலே இருந்தது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். கூப்பிட்டு கேட்கிறார்கள், மா ஃபஅல்த தில்க ذஹப், அந்த தங்கத்தை என்ன செஞ்சமான்னு சொல்லி கேட்கிறாங்க. நாம என்ன சொல்லுவோம், பிள்ளை எனக்கு மௌத்து வந்தாலும் என்ன இந்த இருக்கிற இவ்வளவு தங்கம் அது இதெல்லாம் இருக்கி, இதை வச்சுக்க எப்படியாவது நீங்க என்ன செய்யணும், வாழ்க்கையை ஓட்டிடணும், யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, அப்படித்தான் என்ன செய்வாங்க, வசியத் செய்வாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்கத்தை பற்றி தன்னுடைய மரணப்படுக்கையில விசாரிக்கிறார்கள். மா ஃபஅல்த தில்க ذஹப், அந்த தங்கத்தை என்ன செஞ்சமான்னு சொல்லி கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், உங்களை பராமரிக்கிற அந்த பிஸில இருந்ததுக்காக அதை செலவழிக்கிறது மறந்து வைத்து யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அதை கொண்டு வாங்க சொல்லி கேட்கிறார். அதை கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அது ஒரு 7-9 தங்க நாணயங்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய 2 கைகளிலேயும் அதை எடுக்கிறார்கள். இரட்டி புரட்டி பார்க்கிறார்கள். புரட்டி பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மா லன்னு முஹம்மதின் அல்லவ் லக்கியல்லாஹ வஹாதிஹி இந்தஹு, முஹம்மத் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது இந்த தங்க நாணயங்கள் அவருடைய கையிலே இருக்கின்ற பொழுது முஹம்மத் என்ன நினைப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்ட வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். இந்த தங்க நாணயங்கள் என்னுடைய வீட்டிலே செலவழிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுதோ அல்லாஹ்விடத்திலே எனக்கு எது மிஞ்சும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையிலே சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவரை விட ஒரு தலைவர் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலே நம்ம யாரெல்லாம் தலைவர் என்று சொல்லி அவருக்கு பின்னால போகிறோம். அவர்தான் நம்மளை வழிநடாத்தக்கூடியவர், அவர்தான் முஸ்லிம்களின் பாதுகாவலர். எல்லாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே நீங்க பாருங்க, எல்லாமே ஜீரோவாக இருக்கிறத பார்க்கிறோம். மரணிக்கின்ற பொழுது எல்லாரும் கேட்பாங்க, அந்த மரண வீட்டிலே எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார், அங்க வளவு வாங்கி வச்சிருக்கிறார், இங்க வளவு வாங்கி வச்சிருக்கிறார், இவ்வளவு அவருக்கு பேங்க் டிபாசிட் இருக்கிறது, இவ்வளவு கடை இருக்கிறது, இவ்வளவு லேண்ட் இருக்கிறது. பிரச்சனை இல்லை, அவன் கெட்டிக்காரன். மௌத்தானாலும் பிள்ளை குட்டிகளுக்கு சேர்த்து வச்சிருக்கான். அப்படி புகழக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தனக்காக எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு செல்லவில்லை. ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற பொழுது அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கவசம் சில தானியங்களுக்காக அடகு வைக்கப்படுகிறது. அதை மீட்கப்படாமலே ரசூலுல்லாஹ் மரணித்து விடுகிறார்கள்.
இதையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு ஒரு அரசியல் தலைவர், அவர் இஸ்லாமிய ஆட்சியின் குடியரசு தலைவராக இருக்கிறார். அவருடைய நிலைமை மரணிக்கின்ற பொழுது அவருடைய கவசம் மீட்கப்படவில்லை. இதையெல்லாம் இந்த தலைவரிடத்திலே நாங்கள் நினைத்து பார்க்க முடியுமா? திருப்தியாளர்களை, ஆதரவாளர்களை, இந்த மக்களிடத்திலே நாங்கள் அபிலாஷைகளை, அவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கோடி கடன்களை பெற்று நாங்கள் இன்றைக்கு எப்படியாவது நம்ம ஒரு தலைவர் என்று காட்டிக்குவோம் என்று சொல்லக்கூடியவர்களே வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக இந்த பூமியிலே அமைத்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஏகப்பட்ட வரலாறுகளை நம்ம சொல்லிக் கொண்டு போகலாம். அதுக்கு இந்த டைம் காணாது. எங்களை நாங்க மாற்ற வேண்டும், எங்களுடைய சிந்தனையை நாங்க மாற்ற வேண்டும். இந்த உலகத்திலே நாங்க வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும், எல்லா சொத்துக்களும் எல்லா பணங்களும் எங்களிடத்திலே தான் குவிய வேண்டும், நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது, கொடுத்தால் குறைந்துவிடும் என்ற அந்த சிந்தனையை, அந்த மாயக்குள்ளே இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். கொஞ்சம் என்றாலும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, நீங்கள் ஈச்சம்பளத்தில் பாதியை கொடுத்தேனும் நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதனிடத்திலே யோசிச்சு பாருங்க ஆனா நம்ம ஒரு தர்மம் என்று சொல்லி சொல்ல வந்தா உடுத்து கிழிச்சதையும் ஏதாவது இந்த உண்டு மிஞ்சினதையும் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். போட போனாம கிடக்குற ஏதாவது உடுப்பு இருந்தா எடுத்து அந்த வெள்ள நிவாரணத்துல தட்டு விடுங்க. ரசூலுல்லாஹ் அஜ்வதன் நாசி, தனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதை செலவிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தர்மம் ஒரு போதும் எங்களுடைய செல்வத்தை குறைக்காது. அது வளர்த்து கொண்டே செல்லும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது அல்லாஹ் வட்டியை அழிப்பான், தர்மங்களை வளர்ப்பான் என்று சொல்கிறான். அந்த தர்மம் வளர்ப்பது எங்களுடைய சொத்துக்கள், அப்படியே பணங்கள் அதிகரிப்பதில் மட்டுமல்ல, எங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நோய் வருகின்ற பொழுது எவ்வளவு ஓடி செல்கின்றோம், அதுகளிலே இருந்து எங்களை காப்பாற்றக்கூடியதாக இந்த தான தர்மங்கள் மாறும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து புர்ஹானும், தர்மம் என்பது ஒரு 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 ஆதாரம் என்று சொன்னார். நாளை மறுமையிலே நான் மூமின், நான் முஸ்லிம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தேன் என்பதற்குரிய ஒரு ஆதாரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நபி அவர்களுடைய அந்த அந்த கொடை வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் பாடம் பெற்றவர்களாக மாற வேண்டும். அந்த வரலாறுகள் எங்களுடைய உள்ளங்களிலே தாக்கத்தை இழைக்க வேண்டும். இந்த உலகம் என்ற மாயக்குள்ளே இருந்து நாங்கள் விடுபட்டு நாங்கள் மறுமை சிந்தனையோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே கொஞ்சமென்றாலும் குடை கொடுத்து வாழக்கூடிய சகோதரர்களாக என்னையும் உங்களையும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.